சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதை மிக தெளிவாக சொல்லி 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரையிலும் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 முதல் 53 வரையிலும் படிக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபையே எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் வானத்தில் 7 வருஷம் இருப்பார். அந்த 7 ஆண்டுகளில் தான் சபைக்கு உள்ள பிரதிபலனை கொடுக்கிற காலம். கொரிந்தியர் பற்றி சொல்லி இருக்கிறது அல்லவா? பாருங்க, நம்ம என்ன செய்யும், அதவா நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:10 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சபை முதலாவது கிறிஸ்துவின் சிங்காசனம். 2 கொரிந்தியர் 5:10 படித்து பாருங்க. ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடைபடி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். அதுதான் இந்த 7 வருஷத்தில் நடக்கிறது. அப்பதான் நம்முடைய எல்லா காரியமும் வெளிப்படும். யாரெல்லாம் ஒழுங்கா ஊழியம் செய்தாங்க, யாரெல்லாம் உண்மையா இருந்தாங்க, யாரெல்லாம் போலித்தனமா வாழ்ந்தாங்க, எல்லாம் அன்னைக்கு என்ன செய்யும் தெரியும். அந்த 7 வருஷத்துல அதுக்கு பிற்பாடு தான் என்ன நடக்கிறது? ஆட்டுக்குட்டி அவருடைய கல்யாணம், அந்த பிரதிபலன் எல்லாம் அடைந்து அவரவருக்குள்ள பிரதிபலன் எல்லாம் வாங்கிட்டு தான் நேரம் என்ன செய்யறாங்க, மறுபடியும் இந்த பூமியில். அப்பந்தான் இந்த 7 வருஷம் இந்த பூமியில் அந்தி கிறிஸ்துவனுடைய கொடிய ஆட்சி நடக்கிறது. திரும்ப என்ன செய்ய, அர்மகதோன்ல இவங்க அந்த ஒலிவு மலையில் இறங்கி வர்றாங்க அர்மகதம் யுத்தத்துக்காக. அந்த யுத்தத்தில் தான் அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்தீர்க்கதரிசியும் என்ன செய்யணும், உயிரோடு பிடிக்கப்பட்டு எங்கே போடப்படுகிறது, அக்கினி கடலில் போடப்படும். சாத்தான் 1000 வருஷத்துக்கு என்ன செய்வான், அந்த வலு சர்ப்பத்தை கட்டி பாதாளத்தில் அடைக்கும். இயேசு இந்த உலகத்தில் 1000 ஆண்டு ஆட்சி என்ன செய்யும், தொடங்கும். ஆனால் இந்த ரகசியம் சபையின் ஆரம்ப காலம் 3ஆம் நூற்றாண்டு வரையிலும் 4ஆம் நூற்றாண்டு வரையிலும் தெளிவா எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. அதுக்கு பிற்பாடு என்றைக்கு கிறிஸ்தவ மதம் ரோமா கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்ததோ அதோடு கூட இந்த சத்தியம் எல்லாம் என்ன செய்யப்பட்டது, மறைக்கப்பட்டது. எல்லாம் முழுவதுமாக என்ன செய்யப்பட்டது, மறைக்கப்பட்டது. இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. வருகை பற்றிய செய்தி ஒன்றும் இல்லை. வருகை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. உலகத்தை எப்படி ஆட்சி செய்கிறதோ அதே போல சபை ஆட்சி செய்ய ஆரம்பித்தது. வந்து 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 பாவம் பாருங்க, பணத்தை கட்டி பாவம் மன்னிப்பு பெறலாம் என்று வரையிலும் உபதேசம் அன்றைக்கு சபைக்குள்ள நுழைந்தது. ஆனால் ஆரம்ப காலம் சபை அப்படி இல்லை. பணத்தை கொடுத்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்ட ஒரு மனிதனுடைய நிலைமை நமக்கு தெரியும். பேதுரு சொன்ன, உன் பணம் உன்னோடு என்ன செய்ய கடவுது, நாசமாவது என்று தான் சொன்னான். பணத்தை கொடுத்து ஆண்டவரத்தை ஏதாவது சம்பாதிக்கலாம் என்று நினைத்தால் அவனும் அவனுடைய பணமும் நாசமாகும். இதுதான் வேதம் சொல்லுது. இன்றைக்கு அநேகர் அப்படிதான் பணத்தை கொடுத்து சபையில் பெரிய பேர் வாங்கலாம் என்று நினைக்கிறார்கள். அதனால் எந்த மேன்மையும் இல்லை. இது கிறிஸ்தவ சபைக்கு உள்ள வந்தது எப்பொழுது எருசலேமிலும் அந்தியோக்கிலும் தலைமையிடமாக இருந்த சபை ரோமாபுரியை தலைமையிடமாக கொண்ட அகில உலக யூனிவர்சல்ஸ் அங்கு ஆரம்பித்ததோ அன்றைக்கு முதல் ஆரம்பித்தது. அந்த இயேசுவின் வருகை குறித்து உள்ள வெளிப்பாடு அற்று போயிட்டு அந்த செய்தி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் 1830 வருஷத்திலே ஸ்காட்லாந்து என்ற தேசத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ஜபித்துக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர்கள் மேல் தாராளமாய் இறங்கி இயேசுவின் வருகை குறித்த இந்த உபதேசம் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுவரையிலும் இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுன்னு யாரும் பேச மாட்டாங்க. எதுதான் பேசிட்டு இருந்து, அர்மகதம் யுத்தத்துக்கு வரணும் 1000 ஆண்டு ஆட்சி, இதை தான். அதுவும் சொல்லிட்டாங்க. 1000 ஆண்டு ஆட்சி எல்லாம் இப்போ நடக்கிறது 1000 ஆண்டு ஆட்சி. போப்பு சொல்றது தான், போப்பு தான் மேசியா, இப்படியெல்லாம் சொன்ன காலமும் இருந்தது. ஆனால் 1830 வருஷத்தில் உண்டான ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய பரிசுத்தாவின் ஊற்றுதல் ஒரு பெண்மணியின் மேல் வந்த போது அந்த ஸ்காட்லாந்து தேசத்தில் அந்த பெண்மணி முதலாக திரும்பவும் என்ன செய்தான், இந்த உபதேசத்தை சொல்ல ஆரம்பித்தார். பாருங்க, அது முதல்ல சபை என்ன செய்ய ஆரம்பித்தது பாருங்க, பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் நிறைய ஒரு பரியாசம் பண்ணினாங்க. வருவார் வருவார் வருவார், ஏன் வரல,
ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, வருகிறவர் என்று சொன்னவருக்கு சீக்கிரமா வருவா, அவர் தாமதமாயிரா, நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் என்ன செய்கிறா, ஆமே தாமதமாகிறா. அப்ப இப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை மறுபடியும் இந்த பூமியில் ஒலிமலையில் இறங்கி வருகிறதை குறித்து யூதா எழுதின நிருபத்தில் ஏனோக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை சொன்ன. ஏனோக்கு எப்ப வாழ்ந்தவர்? ஆதாமனுடைய 7ஆம் தலைமுறைக்காரர். எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஏனோக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். 14வது வசனம் என்ன சொல்லுது? ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அபபக்தி உள்ளவர்கள் யாவரும் அபபக்தியாய் செய்து வந்த சகல அபபக்தியான கிரிகள் நிமித்தமும். 15வது வசனம், தமக்கு விரோதமாய் அபபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிமித்தம். அந்த கடின மனுஷர்ன்னு சொன்னா கடின வார்த்தைகள் பேசினதுன்னு அந்த கிறிஸ்து ஆட்சி காலத்தில் பேசுறது. நம்ம ஏற்கனவே படித்தோம் அல்லப்பா, எவ்வளவு துன்பங்கள் வந்த போது அவங்க மனம் திரும்பாம ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? தூஷித்தார்கள். அந்த கடினமான வார்த்தைகள் பேசினவர்களே அதன் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். அதுதான் இந்த வருகை. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு 7 வருஷம் கழிஞ்சு வருகிற வருகை குறித்து தான் ஏனோ சபை எடுத்துக்கொள்ளப்படுறது நிறைய பேருக்கு வெளிப்பாடு இல்லை. அது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிக தெளிவாக கிடைத்தது.